உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த அயோத்தி பிரச்சனை நடந்த இடத்துலயே அயோத்தி மக்களே எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மக்கள் எவ்வளவு அறிவுபூர்வமா தானே ஓட்டு போடுறாங்க. ஏன்னா நம்ம இந்த நாட்டின் அமைச்சராக இருந்தோம். திமுக வெறும் நம்ம மாநிலத்தின் அமைச்சராக இல்லை, இந்த தேசத்தின் அமைச்சராக இருந்தோம். இந்த தேசத்திற்கு தேவையா இல்லையான்னு முடிவெடுக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்க. அப்ப ஏன் இந்த தேசத்துக்கு தேவைன்னு கொண்டு வந்தீங்க? அப்ப கொண்டு வந்திருக்க கூடாது, வேர்லயே அதை அறுத்து விட்டு இருக்க வேண்டும். அதை செய்யல. அதே தானே நீட்லயும் இருக்குது. நீட்டுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? யாருக்கு இது அவசியம்னா பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள், ராஜஸ்தான் மாநிலங்கள்னா பெரிய அளவில் வந்து கல்வியில் வளர்ச்சி அடையாத மாநிலங்களில் மால் பிராக்டிஸ் நிறைய நடக்குது. எஸ்எஸ்எல்சிலையோ ப்ளஸ் டூலையோ பேரண்ட்ஸே கொண்டு போய் விட்டு கொடுக்குறாங்க. ஏதாவது முறைகேடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். மாணவரை விட அந்த பெற்றோருக்கும் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய தண்டனை இருக்கணும். அப்பதான் வந்து இது போல குற்றங்கள் நடக்காது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். மோடி அவர்களால் வந்து 5 ஆண்டு வந்து முழுமையாக நிறைவேற்ற முடியாது அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்குமா சார்? இது நடுவில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை பதவி விலகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும்? இல்லை, இதை மாதிரி எதிர்கட்சிகள் பேசும்பொழுது தான் அவங்களுடைய வாய்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். மக்கள் வெக்ஸ் ஆவாங்க. ஏன்னா 2-3 விஷயத்தில் நீங்கள் பார்க்கணும். முதல் நாளே மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி உட்காந்து சொன்னாங்க யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் எதிர்கட்சியில் உட்காரோன்னு அவங்க சொல்லவே இல்லை. இல்லை, நாங்கள் எல்லா வாய்ப்பையும் பார்ப்போம், அது ஒரு ரகசிய திட்டம் இருக்குது, அதை இப்போ சொன்னால் எதிர்கட்சி உஷாராயிடுவாங்க, மோடி உஷாராயிடுவார், இப்படியெல்லாம் பேசி எந்த ரகசியம் வச்சுருந்தீங்க? அப்போ இதெல்லாம் வந்து ஏன்னா மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டணி ஆட்சிக்கு நல்ல நிலைமையில் மக்கள் வந்து யோசித்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அயோத்தி பிரச்சனை நடந்த இடத்துலையே அயோத்தி மக்களே எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மக்கள் எவ்வளோ அறிவுபூர்வமாக தானே ஓட்டு போடுறாங்க. மக்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷனோடு போடுறாங்க, லிமிட்டட் கண்டிஷனோடு தான் நீங்கள் வந்து இனிமேல் முடிவு எடுக்கணும் அப்படின்றத அழகாக தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அவங்க கூட்டாட்சி தத்துவத்தின் பிரகாரம் முதல் தனி ஆட்சி நடத்தினார் நம்ம மோடி அவர்கள். இப்போ கூட்டாட்சி நடத்துறதுக்கு மக்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. நம்மளையும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக உட்காரதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை நம்ம ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தணும். ஒழிய மோடி அரசாங்கம் இன்னைக்கு போய்டும் நாளைக்கு போய்டும் இந்த ஆர்டர்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே இல்லாத, மெஜாரிட்டியே இல்லாத காலத்திலையும் கூட்டணி ஆட்சியே இல்லாமல் தனி ஆட்சியே நடத்தினார். 91லேருந்து 96 வரைக்கும் தனி ஆட்சியே நடத்தினார் நரசிம்மராவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ நம்ம சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம். இங்கே திமுக கலைஞர் என்ன செய்தார்? 2006லேருந்து 2011 வரைக்கும் வெறும் வந்து 96 இடங்கள் தான், 234 இடங்கள்ல 96 இடங்கள் தான் அவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடையாது, 117 கிடையாது. ஆனால் எந்த கூட்டணிக்கும், தமிழ் மாநில காங்கிரஸுக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்காம தான் நடத்தினார். 5 வருஷமும் நடத்தினார்ல. அதுபோல் 5 வருஷம் நடத்தும் அப்படின்ற எதிர்பார்த்து நம்ம இருக்கோம். அது கவுறுதோ கவுராதோ அது வந்து அது நாளைக்கு ரொம்ப யோசிச்சு தான் சொல்ல முடியாது. அது 1000ல் 1 கூட கிடையாது அந்த மாதிரி வாய்ப்பு. அதனால் 5 வருஷ டேர்ம் அவங்க வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. நம்ம வந்து அவங்க செய்யக்கூடிய கெட்ட திட்டங்களை எதிர்த்து பேசணும். எந்த திட்டங்கள்லாம் மாநிலத்தின் உரிமையை பறிக்கிற திட்டங்கள் அதிலெல்லாம் எதிர்த்து பேசணும். இப்போ நீட்டில் எவ்வளோ பெரிய மோசடி எல்லா இடத்துலையும் நடந்துருக்குது. இதை ஒரு மக்கள் புரட்சியாக கொண்டு வரணும். நீட்டில் இந்த அளவுக்கு மோசடி நடந்துக்கிறது, அதை அந்த நீட் எங்களுக்கு தேவையில்லைன்றதை மக்கள் புரட்சியாக கொண்டு வரணும். இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும். அதே மாதிரி காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இதெல்லாம் வந்து அங்கே பேசி அழுத்தம் கொடுக்க வைக்கணும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து மோடி அவர்கள் முன்னாடி வந்து சொல்லியிருந்தார், 10 ஆண்டு காலம் ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ வரக்கூடிய இந்த 5 ஆண்டு என்ன மாதிரியான செயல்பாடுகள் அவர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? அதே தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ட்ரெய்லரு, அதற்கு பிறகு ரிஹர்சலு, இதெல்லாம் வந்து வெறும் வாய் வார்த்தை வாய் ஜாலங்கள் தான். இதுக்கும் வந்து ஆட்சிக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் 400+ வரும்னாரு. அதே மாதிரி வேற ஒரு முன்னணி தலைவர் வந்து என்ன சொன்னார், அரசியல் சாசனத்தையே நாங்கள் மாற்ற போகிறோம்னாரு. அதெல்லாம் சும்மா வாய் சவடால் பேச்சு தான். அரசியலுக்கு வந்து
இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் எடுபடாது. இம்ப்ளிமெண்ட்டில் வந்து என்ன அவங்க சித்தாந்தம் இருக்குதோ, என்ன கொள்கை இருக்குதோ அதே தான் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அதில் சில திட்டங்களை அவங்களால நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் கூட்டணி ஆட்சி இருக்கிறதால நிறைவேற்ற முடியாது. இப்போ ஒன்று வேணால் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து இப்போ சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா தடுக்க முடியுமா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிலது நடக்கும். அதை வந்து நம்ம வந்து கூட்டாட்சி தத்துவத்தோட மகிமையே அதுதான். அபரீதமான கெட்டதுகளை செய்திட முடியாது. நீங்கள் வந்து நல்லது செய்தால் பாராட்டுவாங்க கூட்டணி தலைவர்கள். நீங்கள் கெட்டது செய்ய நினைச்சிங்கன்னா உங்கள் மனசுக்கு அது நல்லதாக தெரியும். ஒரு மாநிலத்திற்கு நல்லதாக தெரியும், இன்னொரு மாநிலத்திற்கு அது கெட்டதாக தெரியும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் இந்த கூட்டணி ஆட்சியில் தெரியும். இந்த கூட்டணி ஆட்சின்றது அதுக்காகத்தான். நீங்கள் வந்து மாநிலங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். எல்லா விதத்திலும் பொது உடைமையாக எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், அது ஒரே நேரத்தில் தேர்தல், அது நடக்கிறது கஷ்டம். ஒரே நாடு ஒரே மொழியா, அதை நடத்துறது கஷ்டம். அரசியல் சாசனத்தில் இருக்கலாம் ஹிந்தி தான்றது, அதை பொது உடைமைப்படுத்த முடியாது. இது போல் சென்சிட்டிவ் இஷ்யூ எல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்றதுக்கு இந்த ஆட்சி ஒரு சாட்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றின பேச்சுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி அந்த மாதிரி கணக்கெடுத்தா என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும்? அப்படி நடத்துறது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்துறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஜாதி வாரி தானே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்போ அதில் ஆக்சுவல் என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே. இப்போ என்னென்னா ஜாதி வாரி தான் நம்ம இடஒதுக்கீடு. கூட்டு ஜாதி, சில எல்லா ஜாதிகளும் ஒன்றா சேர்த்து அவங்கள பிசியில் வச்சிடறாங்க, சில ஜாதிகளை ஒன்றா சேர்த்து ஓபிசியில் வச்சிடறாங்க, சில ஜாதிகளெலாம் சேர்த்து எஸ்சி பட்டியலில் வச்சுறாங்க, சில ஜாதியை அதர் காஸ்ட்னு வச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையில் அவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு நேரத்தில் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு 1931 எடுத்த சென்சஸ் தான் ஜாதிவாரி. அதுக்கு பிறகு பெரிய அளவில் எடுக்கப்படலை. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம என்னென்னா சட்டநாதன் கமிஷனை வச்சுட்டு கொடுக்குறோம், அப்புறம் அம்பாசகர் கமிஷனை வச்சுட்டு தான் வந்து இடஒதுக்கீடு இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது ஜாதிவாரி இடஒதுக்கீடு எடுக்கிறது நல்லதான். தேசிய அளவில் எடுக்க முடியுமான்றது சந்தேகம். ஆனால் மாநில அளவில் எடுக்கலாம். மாநிலம் வந்து சர்வேவாக அதை எடுக்கலாம், சர்வேன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். அதை சென்சஸ் இல்லைனா கூட சர்வேயாக எடுக்கலாம். அது ஏற்கனவே பீகாரில் எடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கே வந்து சென்சஸ் ஆக்ட்லேயே இருக்குது, 2008 பிரகாரம் வந்து நீங்கள் எடுக்கலான்னு இருக்குது. அதனால் நம்ம வந்து எடுக்கலாம், சோஷியலி எடுக்கலாம். சோஷியலி எந்தெந்த கிளாஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாதிவாரி அதுதான் வந்து நீதிமன்றமும் கேட்டுச்சு. இப்போ 10.5% வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு கூட இந்த டேட்டா இப்போத்துக்கு டேட்டா கேட்குது அது. ஆனால் நம்ம வந்து இந்த 69% இடஒதுக்கீடு கொடுத்ததெல்லாம் கூட அந்த பழைய டேட்டாவை வச்சுட்டு தான் நம்ம கொடுத்தோம். இப்போ சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்தது கூட 3.5%, இஸ்லாமியருக்கு கொடுத்ததும் அதை வச்சு தான் கொடுத்தோம். கிறிஸ்தவர்களுக்கும் 3.5% கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில். அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அருந்ததியருக்கு கூடுதல் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்ததும் அந்த டேட்டா வச்சு தான் கொடுத்தோம். அதுக்கெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. ஆனால் இந்த இடஒதுக்கீடு மட்டும் இப்போத்து டேட்டா வேணும்னு கேட்டுச்சு. அதனால தான் வந்து அதிமுக பீரியடில் 29 டிசம்பர் 2020 வந்து குலசேகரன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு ஆணையம் அமைச்சு கணக்கீடு எடுக்க பார்த்தாங்க. ஜாதிவாரி கணக்கீடு ஜீவோவே போட்டார் எடப்பாடி பழனிசாமி. 6 மாத காலத்திற்கு அந்த செல்லுபடி ஆகணும். கிட்டத்தட்ட 98 லட்சம் 1 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் டிசம்பர் போது மே மாதம் தேர்தல் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த அரசாங்கம் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த கால வரம்பை நீட்டியிருந்தால் அந்த கணக்கீடு நம்ம எடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டாங்க. இப்போவும் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. இது தீர்மானம் எப்படின்னா நம்ம இன்னொருத்தரை கைகாட்டி விடுற மாதிரி, மத்திய அரசை கைகாட்டி விடுற மாதிரி. அது அவசியமே கிடையாது. இப்போ பீகாரில் கூட கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அவங்க கொடுத்த இடஒதுக்கீடை. காரணம் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் எடுத்த கணக்கீடு தவறு, இல்லை உங்களுக்கு உரிமை இல்லைன்னு கோர்ட்டு சொல்ல. கோர்ட் வந்து 50% இடஒதுக்கீடு, மேக்சிமம் 50% தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் எந்த ஒரு கேட்டகரினாலும், அதற்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்ற கிளாஸில் தான் ரிஜெக்ட் பண்ணாங்க பீகாரில். ஆனால் நம்மளுக்கு வந்து 69% இடஒதுக்கீடு வந்து நம்ம 9வது அட்டவணையில் நம்ம சேர்த்தாச்சு. ஜனாதிபதி ஒப்புதலோட விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி 9வது அட்டவணையை சேர்த்ததால் நம்மளது மட்டும் 69% இடஒதுக்கீடு அப்படியே காக்கப்படும். அது ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது. ஜெயலலிதா அம்மா அப்போ வந்து அந்த அட்டவணையில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு அந்த ஆபத்து கிடையாது. உள்ளொதுக்கீடு நம்ம கணக்கீடு பிரகாரம் கொடுக்கலாம். அதனால் நம்ம தமிழ்நாடு அரசு தாராளமாக சர்வே எடுத்து அந்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கலாம்.
அது ஏன் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அது விரும்பலையோ அப்படின்றது நம்மளுக்கு புரியல. இன்னொரு விஷயம் சார், நீட்டை வந்து நம்ம தொடர்ந்து வந்து தமிழகத்தில் வந்து எதிர்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். அதையும் மீறி மாணவர்கள் தற்கொலை இப்படிலாம் நடந்தாலும் அதற்கான ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், தமிழ்நாட்டு மாணவர்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இந்த நீட் குளறுபடிகள் நடக்கும்போது மத்திய அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும், இதில் அவங்களுக்குலாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்குது சார்? ஒரு அருமையான வாய்ப்பு இருந்துச்சு. 2010 வந்து எம்சிஐ வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது, பிறகு 2012 அமைச்சரவை கூடி இந்த மசோதா தாக்கல் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கூட்டணி மந்திரி சபையில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸோட. அன்றைக்கு இணையமைச்சராக கல்வித்துறை இருந்தது நம்ம காந்தி செல்வன் அவர்கள். அப்போ குலாம் நபி ஆசாத் இருந்தார். அதனால் என்னென்னா, அந்த நேரத்தில் இந்த நீட்டு தேவையில்லை இந்த நாட்டிற்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம இந்த நாட்டின் அமைச்சராக இருந்தோம். திமுக வெறும் நம்ம மாநிலத்தின் அமைச்சராக இல்லை, இந்த தேசத்தின் அமைச்சராக இருந்தோம். அப்போ இந்த தேசத்திற்கு நீட்டு தேவையா, எனக்கு மட்டும் விலக்கு எனக்கு மட்டும் விலக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த தேசத்திற்கு தேவையா இல்லையான்னு முடிவெடுக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்க. அப்போ ஏன் இந்த தேசத்துக்கு தேவைன்னு கொண்டு வந்தீங்க? அப்போ கொண்டு வந்திருக்க கூடாது, வேர்லேயே அதை அறுத்து விட்டுருக்க வேண்டும். அதை செய்யலை. சரி, இப்போ என்னென்னா, நீட்டு நம்மளுக்கு அவசியமானு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் அவசியமே கிடையாது. நீட்டுக்கு முன்னாடி +2 தேர்வு. +2 தேர்வில் நீங்கள் 96% எடுத்தால் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் பட்டியலின மக்களாக இருந்தால் 90% 89% வரைக்கும் கூட நீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும், அரசு ஒதுக்கீட்டில் கிடைக்கும். 50% மேலே எடுத்திருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போவும் லட்சக்கணக்கிலையோ கோடிக்கணக்கிலையோ போச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஏழை மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிது, இல்லைன்னு சொல்ல வரல. பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா அந்த 96-95% எடுத்தால் தான் கிடைக்கணும். அதே தானே நீட்லேயும் இருக்குது. நீட்டுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? நீட்டில் 720க்கு நீங்கள் 600 வரைக்கும் எடுத்தா, இல்லை 620 வரைக்கும் எடுத்தால் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும். 117லேருந்து 137க்குள்ளே எடுத்தா பாஸ் மார்க் அதுதான் வச்சுருக்காங்க எலிஜிபிலிட்டி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும். 720க்கு 117 எடுத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம். அங்கே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து அதே தானே +2லையும். அப்போ அதே கேட்டகரி தானே நீங்கள் நீட்லேயும் கொண்டு வரீங்க. அப்போ நீட்டில் என்ன குவாலிட்டி இருக்கும்? ரெண்டும் ஒன்று தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது அவசியம் கிடையாது. நம்மளுக்கு +2 ஸ்டாண்டர்டாக இருக்குது. +2ல் மோசடி நடக்காது. யாருக்கு இது அவசியம்னா, பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள், ராஜஸ்தான் மாநிலங்கள்லாம் பெரிய அளவில் கல்வியில் வளர்ச்சி அடையாத மாநிலங்களில் மால் ப்ராக்டிஸ் நிறையா நடக்குது. எஸ்எல்சிலையோ +2லையோ பேரண்ட்ஸே கொண்டு போய் பிட்டு கொடுக்குறாங்க, ஆசிரியர்களே பிட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னா பாஸ் பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த தராதரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீட்டு தேர்வுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீட்டு நீங்கள் கொண்டு வரீங்க. அவங்களுக்கு தான் நீட்டு தேவை, நம்மளுக்கு நீட்டு தேவை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு இருக்கும்போது அதில் ரொம்ப மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்ற எண்ணத்தோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நீங்கள் அது எல்லாத்துக்கும் எதுக்கு தேவை இல்லை. அந்த +2 எக்ஸாமை அங்கே ஸ்டாண்டர்டாக நடத்துகிற மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு அது தேவை இல்லையே. இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா இருக்குது. நம்ம கட்டமைப்பு வசதிகள் கிட்டத்தட்ட 37 கல்லூரி அரசு கல்லூரிகள் இருக்கிறது, மருத்துவக் கல்லூரிகள். அதே மாதிரி அதுக்கு இணையாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 இடங்களுக்கு மேலே எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது. இப்போ மற்ற மாநிலங்களில் இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அப்போ நீங்கள் நீட்டு கொண்டு வந்து என்ன செய்கிறீங்க? நீங்கள் 15% உங்களுக்கு, 85% தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு. நம்ம அரசு கல்லூரிகளில் 85% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 15% ஆல் இண்டியா கோட்டா. இந்த 15% ஆல் இண்டியா கோட்டத்துக்கு நீட் வச்சுக்கோங்க. 85% மாநிலத்திற்கு +2 மார்க் அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது. இல்லையா அப்படியே நீட்டு வைக்கணும்னு நினச்சா கூட 50% +2 மார்க் எடுங்க, 50% நீட் மார்க் எடுங்க, அப்படியாவது காம்பினேஷன் கொண்டு வரலாம். இன்றைக்கி என்னென்னா, நம்ம எடப்பாடியார் 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்ததால அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக பலனடையக்கூடிய வாய்ப்பு இந்த நீட்டில் கிடைச்சிக்குது. இதே +2 இருந்தாலும் கிடைச்சிருக்கும். 7.5% கொடுத்துருந்தா அந்த 7.5% நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த அரசாங்கம் மிகப்பெரிய வசதி செய்து கொடுத்ததால இன்றைக்கு 500-600 மாணவர்களுக்கு மேலே அரசு பள்ளி மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. வசதி தான், அந்த ஒன்று தான் நீட். மற்றபடி தமிழ்நாட்டுக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா, எல்லா இடத்துலையும் மோசடி நடக்குது. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோசடி அங்கங்கே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நடக்குது. அவங்க எப்படி +2ல் மோசடி பண்ணாங்களோ அதே மோசடி அரங்கிறது இங்கே படித்து நல்லபடியாக பாஸ் பண்ணுறவங்களுக்கும் அங்கே படிக்காத வரவனுக்கும் இப்போ கருணை அடிப்படையில் மதிப்பெண் போடுறாங்க. 1563 பேருக்கு இப்போ உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்குது. இது போல் எத்தனை தடவை நடந்திருக்குதோ யாருக்கும் தெரியாது.
அதனால் இது போல் மோசடிகள்லாம் அங்கே நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்லா படித்து வர நம்ம மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா அந்த கோட்டா சிஸ்டத்தில் வரும்போது? அதனால தான் நம்மளுக்கு வந்து நீட்டு தேவையில்லை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே. இனி வரும் காலங்களில் இந்த நீட்டை ஒழிப்பதற்கான விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் பண்ணுமா? ஏன்னா எதிர்க்கட்சியாக காங்கிரஸ்லாம் இருக்காங்க, நிறைய எம்பிகள் வந்து டிஎம்கேல இருக்காங்கங்கும் போது இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நீட்டுக்காக முன்னிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீட்டை ஒழிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டாச்சு. அது அவ்வளோ சீக்கிரத்தில் நீட்டை வந்து மாற்ற முடியாது. பட் நீட்டில் இருக்கிற குறைகள் இல்லாதபடி பார்த்துக்கணும். இனிமேல் வந்து நீட் எக்ஸாமில் குறைகள் இருக்கக்கூடாது. இப்போ நீட்டில் சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் சொன்னேன், இந்த +2 மார்க்கின் அடிப்படையில் அதில் வந்து இவ்வளோ % கொடுக்கணும். ஏன்னா அவன் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் படிச்சிருக்கிறான். அந்த மார்க் எதுவுமே உதவாது. அதை நீ பாஸ் பண்ணால் போதும். நீட் எழுதினா தான் உனக்கு மார்க்குன்னா அப்போ அவன் படித்ததுக்கு அர்த்தம் இல்லாத போயிடுதுல்ல. அப்போ அந்த +2 மார்க்குக்கு ஏதாவது வெயிட்டேஜ் கொடுக்கணும். நீட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ், அந்த +2 மார்க்குக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும். இது ஒன்று. இன்னொரு பக்கம் நீட்டை எந்த அளவுக்கு வந்து அது பாதுகாப்பான ஒரு அம்சமாக கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பான அம்சமாக கொண்டு வரணும். இன்னொன்று, தண்டனைகள் தீவிரப்படுத்தப்படணும். நீட்டில் யாருன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஏதாவது முறைகேடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான். மாணவரை விட அந்த பெற்றோருக்கும் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய தண்டனை இருக்கணும். அப்போ தான் வந்து இது போல் குற்றங்கள் நடக்காது. பட் நீட்டை வந்து நம்ம மாற்ற முடியாது. நீட்டு இருந்து தான் தீரும். அதுக்கு நம்ம பிள்ளைகளை தயார்படுத்திக்கிட்டோம். அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணலாம், +2 வந்து சேர்த்துக்கோங்க, அந்த வெயிட்டேஜுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.